வணக்கம் சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்காண்டி 3 ரோல் கூட வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கூடைங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கலரில் எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ வித்து வச்சு நான் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கலரும் டார்க் க்ரீனும் யூஸ் பண்ணி வந்து நான் 3 ரோல் கூட வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. இதோட லென்த்து வந்து என்னன்னா 30 பூ கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 30 பூ வித்து வந்து 13. இதுதான் 3 ரோல் கூடையோட பேசிக் லென்த்து. 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் இப்படி தான் போட்டிருக்கேன். நான் வந்து இந்த 3 கூடைங்களுமே வந்து கட்டம் டிசைன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, செக்குடு பேட்டர்னில் தான் நம்ம வந்து போட்டிருக்கேன். பாக்ஸாக வர மாதிரி 6க்கு 6 பாக்ஸ் வர மாதிரி தான் நான் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். டார்க் ரோஸும் டார்க் க்ரீனும் 2 கலரும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நான் இந்த கூடையை வந்து கூடை எப்பொழுதுமே பேஸ் போட்டோன்னே வந்து குச்சி சொறி விடுவாங்க. அப்போ தான் வந்து கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் போடுற கூடை எல்லாமே வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சது தான். இங்கே பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு தெரியுதுங்களா? எல்லா கூடையுமே ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் இந்த பாக்ஸ் வந்து நீட்டாக வரும். ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ஒயர் வந்து உள்ளார திணிச்சு விட்ருக்கேங்க. இப்படி பார்த்தா தான் வந்து கூடை வந்து நீட்டாக இருக்கும். இது மாதிரிங்களாம் கூடைங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு டிசைன் வச்ச கூடை அப்படின்னாலும் நான் வந்து மேக் பண்ணி தரேங்க. இது மாதிரி கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன கூடை பார்க்க போகிறோம்னா ராமர் க்ரீன் இருக்கு இல்லையா, ராமர் க்ரீனும் ஆரஞ்சு, இந்த 2 கலர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கூடையும் அதே மாதிரி 6க்கு 6 பாக்ஸ் வர மாதிரி தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து 30 ஒயர் தான். கூடைங்க எல்லாமே கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா 3 கட்டு கூடை அப்படின்னா எவ்வளோ ஹைட் இருக்கும் எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பேஸ் வந்து 13.5 இன்ச்சு இருக்குங்க. 13.5 அந்த அளவுக்கு அந்த இன்ச் கணக்கில் தான் இந்த 30 பூ வந்து கரெக்டாக வரும். அடுத்து வந்து இந்த வித்து இருக்கு இல்லையா, அந்த வித்துங்கிறது 5.5 இன்ச் வந்து இருக்கும். இதுதான் இந்த கூடையோட இன்ச் கணக்கு அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஹைட் வந்து 11.5 இருக்குங்க. ஹைட் 11.5, லென்த்து வந்து 13.5 இருக்கும், வித்து வந்து 5. இதுதான் இந்த கூடையோட சைஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கட்டு கூடைனா எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியாது, 3 கட்டு கூடைனா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து இன்ச் கணக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கும் வந்து 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். கைப்பிடி போட்ட உடனே வந்து ஒரு கயிறு எடுத்து இந்த கைப்பிடியை வந்து கட்டிடணும். அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து நல்லா இதாக இருக்கும். இந்த கூடையும் வந்து நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூடை எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த கலர் வந்து நம்ம ப்ளூவும் சாண்டலும் யூஸ் பண்ணி நான் கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த கூடையும் 30க்கு 13 தான். அந்த ஷேப்பில் தான், அதே அளவு 8 அடி தாங்க. இந்த 3 கூடையுமே வந்து 8 அடி தான். 8 அடியில் தான் எடுத்து நான் அந்த 8 அடியில் தான் ஒயர் கட் பண்ணி இந்த கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு பாருங்கள். இது வந்து சாண்டலும், அதாவது இது சாண்டல் சொல்ல முடியாதுங்க, சாண்டலுக்கும் ஒயிட்க்கும் நடுவில் அந்த மாதிரி கலர். அடுத்து வந்து இது வந்து டார்க் ப்ளூவும் சாண்டலும் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஒயர் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பாருங்கள், 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் தான். அதுதான் வந்து சீக்கிரம் போடலாம். அதோட பேசிக் ஹேண்டிலும் அதுதாங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வரும் கூடை போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒயர் வந்து எப்படி உள்ளர ஹேண்டில் போட்டு ஒயர் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. கூடையோட பேஸ் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் கூடைங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி நவராத்திரி கிஃப்ட்ஸுக்கு வந்து நான் கூட வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.